ஆனா நீங்க எழுதுனது அந்த அன்பு எங்களால ஈஸியா உணர முடியுது. அந்த பிரஸ் மீட்லயே தெரிஞ்சுது. ஹவ் மச் யூ லவ் குட் ஃபிலிம்ஸ் அப்டின்ட்டு. இப்போ நான் இந்த சைடு வரேன். லாஸ்ட்டா நான் ராம் சார பத்தி பேசலாம்னு இருக்கேன். சரி நெறைய பேர் பேசுவாங்க அப்டின்ட்டு. ஃபர்ஸ்ட்டு தேங்க்ஸ் பிரதர். தேங்க் யூ பிரதர். ஏன்னா அவர் தான் அன்னைக்கு படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு மெசேஜ் காலையில அவரோட ஃபோன் கால்ல தான் எழுந்தேன். அந்த கான்ஃபிடன்ஸ், அந்த பாசிட்டிவிட்டி இன்னும் போயிட்டே இருக்கு. உங்களுக்கு சினிமா மேல இருக்கிற அந்த லவ்வுக்கும், எங்க மேல இருக்கிற அன்புக்கும் நன்றி. தேங்க் யூ ஸோ மச். அண்ட் கிரேஸ் கிரேஸ் ஆக்சுவலா உங்க ஸ்டோரி பார்த்தா இப்ப எனக்கே கண்ல தண்ணி வருது. எங்க அம்மா அந்த இதெல்லாம் அந்த ஃபீல்லாம். சீரியஸா பேச அதுக்கு ஏன்பா சிரிக்கிறீங்க? இல்ல, இல்ல. உண்மையிலேயே அவங்க ரொம்ப எமோஷன் ஆயிட்டாங்க. அண்ட் அது ஐ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தட். அண்ட் யூ டிட் எ ஃபண்டாஸ்டிக் ஜாப். ஏன்னா ஒரு படத்துல ஃபோன்லயே 2 பேர் பேசி ஒரு படம் பண்ணதுன்னா இதுதான் நெனைக்கிறேன். ஓகே. வெரி நைஸ். தேங்க் யூ ஸோ மச். யூ டிட் எ கிரேட் ஜாப். உங்களுக்கு பெரிய இடங்கள் இங்க காத்துட்டு இருக்கு. அண்ட் மதன் கார்கி சார். இப்போ ஒரு படத்துல வந்து ஒரு லிரிசிஸ்ட்டா எழுதிட்டு அவர் வந்து போயிடலாம். ஆனா இந்த படத்துல அவர் அப்படி இல்லவே இல்ல. அவர் வந்து அவ்ளோ இந்த படத்துக்காக உழைச்சாரு. இந்த படத்து மேல பெரிய நம்பிக்கை. அது 100% அவருக்கு ராம் சார் மேல இருக்கிற ஒரு அன்பு. அண்ட் சம்டைம்ஸ் வந்து உண்மைய சொன்னாரு. அந்த உண்மைய சொல்லும்போது அது அவ்வளோ பெரிய காமெடி ஆகும்னு அன்னைக்கு நினைக்கவே இல்ல. பாலா சாரோட சொன்ன விஷயம் தான் அது. இந்த ஸ்மோக் பண்ண விஷயம் சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் கூப்பிடவே இல்ல அப்டின்னீங்க. ஆனா வந்து அவர் எவ்வளோ சீரியஸா இருந்தாலும், அவருக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஜாலியான ஒரு ஹியூமரஸ் பெர்சன் இருக்காருன்னு நெனைக்கிறேன். ஐ அம் வெரி ஹேப்பி தட் யுவர் ஃபேமிலி ரியலி என்ஜாய்ட் த மூவி. யுவர் சன் என்ஜாய்ட் த மூவி. தட்ஸ் த ஹோல் ஐடியா. ஓகே. அப்புறம் ஜிகேபி பிரதர்ஸ். அ இந்த படத்த வந்து ராம் சார் இங்க பார்க்குற ராம் சாரே வேற. ஒரு 3, 4 மாசத்துக்கு முன்னாடிலாம் ஒரே டென்ஷன். டெய்லி ஃபோன் சிவா பயங்கர ப்ரெஷரா இருக்கு. ஏன்னா, அங்க வேற டேட் குடுத்துட்டோம் நம்ம. இது ஹாட்ஸ்டாருக்கு. இப்போ நம்ம இது வேற லாக் பண்ணோம் அப்டின்னும்போது, ரொம்ப படம் பார்த்தவங்கலாம் வந்து நல்லா இருக்குன்றாங்க. ஆனா வந்து இன்வெஸ்ட்மென்ட் வந்து யோசிக்கிறாங்க அப்டின்னும்போது, அ ஜிகேபி பிரதர்ஸ் ர ஜிகே ஜிகேஎஸ் பிரதர்ஸ் என்னன்னா, ராம் சார் மேல வச்சிருந்த நம்பிக்கையினால தான் அவங்க உள்ள வந்தாங்க. ப்ளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட். அவங்க இல்லன்னா இன்னைக்கு தியேட்டருக்கே வந்திருக்காது படம். நாங்கலாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது, நீங்க எந்த கோயில்ல இருந்தீங்க சார்? அ சங்கையா கோயில்ல இருந்தீங்களா? தேங்க் யூ சங்கையா. அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். கடவுள் நம்மள காப்பாத்திட்டாரு. நீங்க ஹேப்பி தானே சார்? அதுதான் ரொம்ப முக்கியங்க. ஓகே. தேங்க் யூ சார். அடுத்தது வந்து கமலா சினிமாஸ். பிரதர் அ உங்களுக்கு சினிமா மேல இருக்கிற அன்பு வந்து எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலயே தெரிஞ்சுது. ஹவ் மச் யூ லவ் அண்ட் கேக் எங்க